வாருங்கள் லைலத்துல் கத்ரினுடைய நம் செயல், நம் தௌபா, நம் துஆ, நம் இபாதத் இவைகளை குறித்து பார்ப்போம். அன்பானவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட என் அடியார்களிடம் சொல்லுங்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத்துல நிராசையாகாதீங்க, மன்னிப்பு. அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த எனது அடியார்கள். குல் இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், இறை அருளில் நிராசையாகாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், அவன் மன்னிப்பவன், அவன் கிருபையாளன். இந்த குர்ஆன் முதல்லயே சொல்லிருது, அத்தனை பாவத்தையும் செஞ்சவனா இருந்தாலும், ஷிர்க்க தவிர எல்லாம் இருந்தாலும் என்கிட்ட கேளு, நீ கேட்பதில் நான் தருவதில் ஒருபோதும் நிராசையாக்கிவிட வேண்டாம் என்று குர்ஆன் முதலாக நம்மை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறார். இப்ப அடுத்தது, முதல்ல நாம கேட்க வேண்டியது தௌபா. தௌபாவை குறித்து குர்ஆன்ல 2 வசனம். இவங்களுக்கு தௌபா உண்டு அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு, இவங்களுக்கு தௌபா இல்ல அப்படின்னு குர்ஆன் சொல்லிருச்சு. ரெண்டும் ஒரே இடத்துல வருது. இன்னமத் தௌபத்து அலல்லாஹ், அல்லாஹ்விடம் தௌபா என்பது லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா ஸும்ம யதூபூன மின் கரீபின், தெரியாம தப்பு செஞ்சிருவாங்க பாவம், பிறகு சமீபத்திலேயே தௌபா செய்வாங்க. இந்த சமீபத்திலேயே என்ன அர்த்தம்? மின் கரீபுனா என்ன அர்த்தம்? சமீபத்திலேயே. சில பேர் சொல்றாங்க அன்றே, சில பேர் சொல்றாங்க இரவில் செய்த பாவம் காலையில், காலையில் செய்த பாவம் இரவில், சில பேர் சொல்றாங்க அந்த வார ஜும்மாவில், சில பேர் சொல்றாங்க இது போன்ற புனிதமாக அல்லாஹ் மன்னிப்பதற்கென்று அழிக்கப்பட்ட விசேஷ இரவுகளில் கண்டிப்பா கபூலாயிரும். எனவே தௌபா யாருக்கு தெரியுமா? பாவம் செய்து சீக்கிரமே கேட்டுருங்க. 60 வயசுக்கு அப்புறம் ஹஜ்ஜுக்கு போறப்ப கேட்டுக்கலாம்னு தள்ளுறது இல்ல. உலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், தௌபாவை ஏற்றுக்கொள்வான். குர்ஆன்ல இருக்கு. அடுத்த வசனமே வலைஸதி தௌபத்து, குர்ஆன்ல இருக்கு. லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி, பாவங்களை எல்லாம் செஞ்சிருவாங்க. சும்ம இதா ஹதர அஹதஹுல் மௌத்து, மௌத் வந்துரும். அப்ப சொல்லுவாங்களா, இன்னி துபத்துல் ஆன், நான் இப்ப தௌபா செய்யறேன். இவங்களுக்கு தௌபா இல்ல. தொண்டை குழிக்கு ரூஹ் வந்ததுக்கு அப்புறம் தௌபா இல்ல. வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார், காஃபிர்களாக மௌத்தானவர்களுக்கும் தௌபா இல்ல. அல்லாஹ் அதை துன்புறுத்தும் வேதனை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி முடிக்கிறான். எனவே தௌபா அவ்வப்போது செய்யப்படணும். நீங்கள் அவ்வப்போது என்றால் அன்றாட முடியவில்லை என்றாலும், ஆண்டிலே பலமுறை முடியவில்லை என்றாலும், இந்த லைலத்துல் கத்ர் போன்ற இரவிலாவது கேட்டு விடலாம் அல்லவா? என்ன பாவம் கம்மியா இல்ல, இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாவம் யாராவது செஞ்சிருப்பாங்கல்ல, அதை விட நாம 100 மடங்கு பாவத்தை வச்சிருக்கோம். 2 காரணம் அதுக்கு. ஒண்ணு, அப்ப இருந்ததை விட இன்னைக்கு உள்ள பொருளாதார பலம், காசு பணம் ஜாஸ்தி. அன்னைக்கு உள்ள அளவுக்கு ரொம்ப வறுமையாவெல்லாம் இல்ல. எல்லாத்துக்குமே காசு பணம் கையில இருக்கிறது பாவம் பெறுகிறதுக்கு ஒரு காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? கருவிகள் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி, கருவிகளின் கண்டுபிடிப்பு, தகவல் தொழில்நுட்பத்தினுடைய விரிவாக்கம் பாவங்களை அதிகமாக்கிருக்கு. ஒண்ணு வேண்டாம், பெருசா நம்ம சிந்திக்க வேணாம். மொபைல் இல்லாத காலத்தின் பாவத்தை விட இன்னைக்கு நம்ம மொபைலை கையில வச்சிருக்கிற காலத்துல பாவம் அதிகம். தொலைபேசிகளோ அந்த அழைப்புகளோ எல்லாம் இல்லாத காலத்துல இன்னைக்கு எந்த பாவத்தை எடுத்தாலும் அது லேசாகி இருக்கிறது. காரணம் இன்றைக்கு வந்திருக்கிற கருவிகள். எனவே சுருக்கமா, கருவிகளால் பாவங்கள் அதிகம், காசு பணம் பெருக்கத்தால் பாவங்கள் அதிகம். நல்லா சொன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்களை விட நாம மிக அதிகமான பாவங்களை கையில வைத்திருக்கிறோம். என்ன செய்யணும்? கையேந்தணும், ரப்பே மன்னிச்சிரு, உன்ட சரணடையற மன்னிச்சிரு. இன்னும் சொல்ல போனா, லைஸலி ரப்புன் சிவாக ஃபயக்ஃபிர், எனக்கு மன்னிக்கிற மாதிரி ஒரு ரப்பு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. நம்ம இதைத்தான் சொல்ல போறோம். லைஸலி ரப்புன் சிவாக ஃபயுதா வலைஸலி இலாஹுன் சிவாக ஃபயுர்ஜா, உன்னை தவிர நான் வேற யாராவது இருந்தா தானே கூப்பிடுவேன், உன்னை தவிர வேற எவனாவது மன்னிக்கிறவன் இருந்தா தானே நாங்க கேட்பேன், மன்னிச்சிருன்னு கேட்கணும்.